Hello coders, welcome to the React Beginners series. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது conditional rendering. So what is conditional rendering? Conditional rendering ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம functional components வந்து JSX தான் ரிட்டர்ன் பண்ணணும்னு நமக்கு தெரியும். இப்போ இந்த JSX வந்து சில நேரம் கண்டிஷனலாக வந்து நம்ம ரெண்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எய்தர் மெசேஜ் இருக்கும் இல்லை வந்து ஒரு காம்பனண்ட்டே வந்து நம்ம கண்டிஷனலாக ஷோ பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு யூசர் வந்து லாக்டின்னாக இருந்தால் ஒரு மெசேஜ் வந்து வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க யூசர் வந்து லாக்டின்னாக இருந்தால் நம்ம ஹாய் யூசர் நேம் அது வந்து காமிப்போம். இன்கேஸ் வந்து யூசர் வந்து லாகின் பண்ணலை அப்படின்னா நம்ம வந்து ப்ளீஸ் லாகின் அப்படின்னு ஒரு மெசேஜ் காமிப்போம். ஸோ இது மாதிரி என்ன மெசேஜ் வருது அப்படின்னு நம்ம கண்டிஷனலாக டிசைட் பண்ணுறோம்ல. இப்போ நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஜென்ரலாக வந்து இஃப் போடுவோம்ல, இஃப் எல்ஸ் போடுவோம்ல, அது மாதிரி கேஸ் தான் வந்து கண்டிஷனல் ரெண்டரிங் அப்படின்னு இதில் சொல்லுவோம் ஜேஎஸ்எக்ஸில். ஆனால் என்னன்னா நமக்கு வந்து இங்கே மற்ற இதில் போடுற மாதிரி இஃப் கண்டிஷன் எல்ஸ் கண்டிஷன் வந்து போட முடியாது. ஒன்று வந்து நம்ம அண்ட் ஆப்ரேஷன் வந்து வச்சு செக் பண்ணுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டர்னரி ஆப்ரேட்டர் வந்து இருக்கும். டர்னரி ஆப்ரேட்டர் மட்டும் யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டு மட்டும் தான் ஜேஎஸ்எக்ஸில் அலவுட் கண்டிஷனல் ரெண்டரிங்க்கு. ஸோ இந்த ரெண்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கோட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃப்ரெஷ் ப்ராஜெக்ட் தான் கிரியேட் ரியாக்ட் ஆப் கொடுத்து ஒரு ஃப்ரெஷ் ப்ராஜெக்ட் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி உள்ள நம்ம ஆப் டாட் ஜேஎஸ்ல இருக்க கோட் மட்டும் தூக்கிட்டு அங்கே வந்து ஹோம்னு ஒரு காம்பனண்ட் மட்டும், இது ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் ஒரு ஸ்கிரிப்டில் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் வந்து பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதனால இப்போ நான் சேவ் பண்ணேன்னா இங்கே ரைட் சைட் பாருங்கள் ஹோம்ன்றது வந்து மட்டும் லோட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ கண்டிஷனல் ரெண்டரிங்னா என்னென்னு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட் வேரியபிள் வந்து செட் பண்ணலாம். இப்போ நான் ஃபஸ்ட் வேரியபிள் வந்து செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு நேம் அப்படின்ற ஸ்டேட் வேரியபிள் வந்து வச்சுக்கலாம். ஸோ அது வந்து செட்டரில் போயிட்டு இப்போது யூஸ் ஸ்டேட்டில் வந்து நான் வேல்யூஸ் எதுவும் கொடுக்காம இதாக வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து வேல்யூ இல்லை, இனிஷியல் வேல்யூ வந்து நல் அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து இருக்க போகுது. ஓகே, இப்போ வந்து நம்ம இனிஷியல் வேல்யூ நல் இருக்கு, நம்ம அதில் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ரெக்கமெண்ட் என்னன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வேல்யூ இருந்தால் நம்ம வந்து ரெண்டர் பண்ணணும், வேல்யூ இல்லைன்னா விட்டுறலாம். வேல்யூ இருந்தால் வந்து ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம் வந்து காமிக்கலாம், இல்லைன்னா வந்து அதை வந்து ரெண்டரே பண்ண வேண்டியதில்லை. ஸோ அந்த மாதிரி கேஸில் இப்போ இதுதான் வந்து கண்டிஷனல் ரெண்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த பிரேசஸ் வந்து போடுறேன். இந்த பிரேசஸ் தான் வந்து கண்டிஷனல் ரெண்டரிங் அப்படின்றது வந்து இண்டிகேட் பண்ணுது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நேம் வந்து போடுறோம். நேம் இப்போ நமக்கு இன்ட்ரெஸ்டட் வந்து இந்த நேம் தானே. இந்த நேம் எடுத்துட்டு அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறோம், அண்ட் ஆப்ரேஷன் வந்து பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நேம் இருந்தால் மட்டும் ரெண்டர் பண்ண சொல்கிறோம். ஸோ அதாவது இப்போ நம்ம அண்ட் ஆப்ரேஷனுக்கு லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் இருக்க கோடு வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா லெஃப்ட் சைடில் ட்ரூ இருந்தால் மட்டும்தான் இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நேம் வந்து பார்த்தோம்னா நல்லா இருக்குது. ஸோ ஆப்வியஸாக வந்து இந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ நான் ஹெச்1குள்ளே இது டைனமிக்காக ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ் காமிக்கணும், டைனமிக்காக வந்து போடுறேன். ஸோ ஹாய்ன்னு போட்டு உள்ள இதுக்குள்ளே நேம் கொடுக்குறேன். ஓகே, ஸோ கீழே வந்து இப்போ இன்னொரு பட்டனும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக பட்டன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பட்டன் வந்து சேஞ்ச் நேம் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு கிளிக் ஈவெண்ட் வச்சுக்கலாம். கிளிக் ஈவெண்ட் ஆன் கிளிக் வந்து ஆட் பண்ணுறேன். கிளிக் ஈவெண்ட் ஃபயர் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இதை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம நேம் வச்சுருக்கத செட் நேமில் நான் வந்து ரியாக்ட் அப்படின்னு வந்து செட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைட் பாருங்கள் சேஞ்ச் நேம்ன்ற பட்டன் மட்டும்தான் ஆகிடுக்கு. வேறு எந்த இப்போது நமக்கு ஹெட்டர் டேக் வந்து கொடுத்துருவோம், ஹெட்டர் டேக் வந்து ஆகலை. ஏன்னா வந்து நமக்கு இங்கே வந்து நல் தான் வந்து இருக்குது. நல் அண்ட் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இந்த கேஸ் வந்து ஃபெயில் ஆகிடும். ஸோ வந்து சேஞ்ச் நேம் மட்டும் இருக்குது. நான் சேஞ்ச் நேம் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து என்ன ஆகும், நேம் வந்து செட் ஆகிருக்கும். நேம் செட் ஆன உடனே இப்போ வந்து இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிடும். ட்ரூ ஆச்சுன்னா நமக்கு வந்து அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, இதுதான் வந்து கண்டிஷனல் ரெண்டரிங். ஸோ இது வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் எப்படி செட் பண்ணுறோம், ஒரு அரே இருந்தால் எப்படி செட் பண்ணுறது மட்டும் பார்த்துக்கலாம். அது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது பார்த்துட்டு நம்ம அடுத்த ஆப்ரேஷன் வந்து டெர்னரி ஆப்ரேட்டர் வச்சு வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இது அரே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அரேயில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஸோ இந்த இப்போ அரேவா இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், லென்த்தை வந்து செக் பண்ணணும். லென்த் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த லென்த் வச்சு நம்ம டிஸ்பிளே பண்ணணும். இப்போ அரேவா இருந்தால் லென்த் ஆட் பண்ணிக்கிறேன் கண்டிஷனில்.
வச்சு செக் பண்ணுறோம். லென்த் வந்து கிரேட்டர் than 0 இருந்தா நமக்கு வந்து இது அப்டேட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் வேல்யூ வந்து எம்ப்டி அரே. ஸோ லென்த் வந்து 0. நெக்ஸ்ட் சேஞ்ச் நேம் கொடுக்குறேன். சேஞ்ச் நேம் கொடுத்தோம்னா இப்போ லென்த் வந்து இதாகும். ஸோ லென்த் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும், கிரேட்டர் than 0 ஆயிருக்கும். ஸோ நமக்கு வந்து இது வந்து ரெண்டர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் வச்சு செக் பண்ணலாம். சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆப்ஜெக்டை சேஞ்ச் பண்ணுறப்போ இதை வந்து நம்ம இங்கே வந்து டைரெக்டாக வந்து செட் பண்ணாமல் இங்கே கீ வேல்யூவாக செட் பண்ணணும். கீ வேல்யூ நான் வந்து கீக்கு வந்து வேல்யூ அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ வேல்யூன்னு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இங்கேயும் வந்து அதே மாதிரி வேல்யூ அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறோம். இங்கே வந்து லென்த் எதுவும் தேவையில்லை. ஸோ வேல்யூ இருக்கா அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நேம் டாட் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதான் இப்போ ஆப்ஜெக்ட் வந்து செட் பண்ணுறதுனால வேல்யூ வச்சு செக் பண்ணுறோம். இப்போ கிளிக் பண்ணலாம். ஓகே, ரெண்டர் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம அண்ட் ஆப்ரேட்டர் வச்சு எப்படி கண்டிஷனல் ரெண்டரிங் பண்ணலாம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம டெர்னரி ஆப்ரேட்டர் வந்து வச்சு எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். டெர்னரி ஆப்ரேட்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். நம்ம இது வந்து இப்போ டெர்னரி ஆப்ரேட்டர் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணோம்ல, லாக்ட் இன் அந்த சினாரியோ வச்சே நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு ஸ்டேட் வேரியபிள் வந்து வைக்கிறேன், லாக்ட் இன் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து ஒரு செட்டர் வந்து செட் லாக்ட் இன் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்டேட். இந்த ஸ்டேட் வந்து இனிஷியலாக ஃபால்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இங்கே செட் லாகின். ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருக்கேன். லாக்ட் இன். ஓகே, இந்த செட் லாக்ட் இன் எடுத்து நம்ம இங்கே கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு உள்ளே வந்து இது ரிமூவ் பண்ணிடுறேன் ஓல்ட் கோடை. உள்ளே வந்து என்ன பண்ணுறோம்னா நெகேஷன் ஆப்ரேட்டர் வந்து போடலாம். நெகேஷன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணோம், நம்ம ஸ்விட்ச் பண்ணி விடும்ல. இப்போ வந்து ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூனாக்கும், ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸ்னாகும். ஸோ அந்த இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெகேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ நெகேஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிட்டு இப்போ பார்த்தோம்னா உள்ள வந்து இப்போ இது பிரேசஸ் வந்து இருக்கணும் கண்டிஷனல் ரெண்டரிங் அப்படின்றனால நம்ம செக் பண்ண போகிறது. ஆனால் இப்போ செக் பண்ண போகிறது டெர்னரி ஆப்ரேட்டர் வச்சு. ஸோ லாக்ட்-இன் போகிறேன். போயிட்டு இப்போ ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஹாய் யூசர்ன்ற மெசேஜ் வந்து காமிக்க போகிறோம். இதே இது ட்ரூ இல்லை அப்படின்னா, ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னா இன்னொரு H1 டேக் போட்டுக்கலாம். H1 டேக்குள்ள நம்ம ப்ளீஸ் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்து காமிக்க போகிறோம். ஓகே, சாரி இந்த இடத்துல கோலன் பண்ணும். ஓகே, ஓகே ஃபைன். இப்போ இனிஷியல் ஸ்டேட் ஃபால்ஸ் இருக்கனால ஆல்ரெடி வந்து லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சேஞ்ச் நேம் கிளிக் பண்ணுறோம்னா ஹாய் யூசர். ஏன்னா வந்து இப்போ நெகேட் வந்து ட்ரூவாக செட் பண்ணி விட்டுறோம். செட் பண்ணி விட்டுச்சுன்னா நம்ம இந்த கேஸ் படி ட்ரூவாக இருக்கனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே வந்துடுது, ஹாய் யூசர் அப்படின்னு சொல்லி செட் ஆகிடுது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம JSXல வந்து கண்டிஷனல் ரெண்டரிங் யூஸ் பண்ணுவோம். சில நேரம் வந்து நம்ம காம்பனன்ட்ஸும் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுனாலும் வந்து நம்ம JSXக்குள்ளே கண்டிஷனல் ரெண்டரிங் வந்து பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பாருங்கள். இந்த கான்செப்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.